கொடுத்துறேன். சரி வரேன் Okay. வரேன். சீனு அண்ணி எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க? அன்னைக்கு சீனு வீட்ல நாம இருந்ததை பாத்துட்டாங்களா? ஒருவேளை அதை சொல்றதுக்காக வந்திருப்பாங்களோ? சீனோட அண்ணிய நம்ம ஏற்கனவே பாத்திருக்கோன்னு அம்மா கிட்ட காட்டிக்க கூடாது. சீக்கிரமா கிளம்பலாம். மா இப்ப வந்துட்டு போனாங்களே, யார்மா அது? ஜானகி ஆண்டி மாதிரி கிளப் மெம்பரா? ஏய், அவங்க யாரா இருந்தா உனக்கு என்ன? ஏன் கொஞ்ச நாளா ஏதோ போலீஸ் மாதிரி என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஏன் நான் என்ன கேட்டாலும் டென்ஷன் ஆயிட்டே இருக்க? நான் உன்கிட்ட கேட்டனா? அது ஒண்ணும் இல்ல ரஞ்சினி, ஆதி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். இது விஷயமா பேசதான் அவங்க வந்தாங்க. அடிச்சு போட்டுட்டு அந்த கார் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எடுத்துட்டு போய் சர்வீஸ் விட்டுருக்க. ஏன்டா இப்படி எப்பவுமே கிரிமினலாவே யோசிக்கிற? ஏய், உன் கற்பனைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ரோடுனா ஆக்சிடென்ட் நடக்க தான் செய்யும். அதான் பேசி முடிச்சு அவங்க பணம் வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல. நீ உன் வேலையை பாரு போ. பணம் கொடுத்துட்டா அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு சரியாயிடுமா? உன் பணம் அவரோட பழைய லைஃபை திருப்பி தருமா? அவங்க குடும்பம் அனுபவிக்கிற கஷ்டத்தை சரி செய்யுமா? அதனாலதான் அதுக்கு பேரு காம்பன்சேஷன். வேற என்ன செய்ய சொல்ற? உன்ன மாதிரி எல்லாத்துக்கும் எமோஷனல் ஆகி ஒப்பாரி வைக்க சொல்றியா? இல்ல மறுபடியும் என்ன லாக்அப்ல உட்கார வைக்க போறியா? அவன் பொண்டாட்டியே ஹாப்பியா போறா, உனக்கு என்ன? உனக்கு அடிபட்டு இருந்தா தெரியும்டா. இங்க பாரு ரஞ்சினி, இதுக்குதான் உன்கிட்ட நான் எதையுமே சொல்றது இல்ல. முடிஞ்சு போன விஷயத்தை கிளறி வீட்டுல தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணாத. யாரோ ஒரு மூணாவது மனுஷனுக்காக நம்ம குடும்ப நிம்மதி போ வேண்டாம். இந்த விஷயத்தை இதோடு விட்டுரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன கையில? எங்க பேக். அது தெரியுது. இப்ப எதுக்கு அது கையில வச்சிட்டு நிக்கிற? அதுல என்ன இருக்கு? ஐயோ ஏங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க. வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க தேவையான பணம் கிடைச்சிருச்சு. எப்படி? ஒரு விஷயத்த சொன்னா சந்தோஷப்படாம உங்க அம்மா மாதிரியே ஏன் எதுக்குன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டுருங்க. இந்த நேரத்துல நீ பைய தூக்கிட்டு வந்தா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா? வீடு தேடி வந்த மகாலட்சுமிய உங்க அம்மா அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. வயித்தெரிச்சலா இருந்தது எனக்கு. நானும் அப்படியேவா இருக்க முடியும்? அதுக்கா உங்க அம்மா செக்கு கிழிச்சு அவங்க மூஞ்சில வீசினதுக்கு நான் போய் மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்புக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ராவா பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உன்னை யார் இந்த வேலை செய்ய சொன்னது? யாரு சொல்லணும்? யாரு செய்ய விடுவா இந்த வீட்ல? அடிபட்டது ஏன் புருஷன், செலவானது ஏன் பணம்? யார் சொல்லணும் எனக்கு? உங்களுக்கு எப்ப சரியாகி நீங்க எப்ப சம்பாதிச்சு நான் எப்ப வீடு வாங்குறது? அம்மாவுக்கு தான் பிடிக்கல. உங்க அம்மாவுக்கு எதுதான் பிடிச்சிருக்கு? நம்ம நல்லா வாழ்றது கூட தான் அவங்களுக்கு பிடிக்காது. அதுக்காக நம்ம இப்படியே இருந்துட முடியுமா? இத பாரு ரத்னா, உங்களுக்கு தெரிஞ்சு கேட்டாங்கன்னா என்ன சொல்ல போறோம்? ஏன் எதுக்கு சொல்றீங்க? நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க, அதுவே போதும். ஏய், அது எப்படி தெரியாம போகும்? அதான் கேஸ் நடத்தணும்னு சொல்றாங்கல்ல. அவங்க கேஸ் நடத்தினா அதுக்கு யார் செலவு செய்யறது? அதுவும் நம்ம தானே செய்யணும். இதனால நமக்கு என்னங்க கிடைக்கும்? சும்மா வீம்புக்கு ஏதாவது பேசிட்டு இருக்க கூடாது. கேஸ் எல்லாம் வேண்டான்னு நீங்க போய் அவங்க கிட்ட சொல்லுங்க. ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் அம்மா கிட்ட சொன்னேனே, நீங்க தானே இருந்தேன். அவங்களும் தானே கேட்டாங்க. அவங்களுக்கும் காது இருக்குல்ல. அப்புறம் அவங்க எந்த பதிலும் சொல்லல. அப்ப அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இல்லனாலும் அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
சும்மா வெத்து அதிகாரம் பண்றதுனால ஒண்ணு ஆக போறதுலன்னு போய் சொல்லுங்க அவங்க கிட்ட. முதல்ல இந்த பணத்தை வீட்டுக்கு அட்வான்ஸா கொடுத்துடணும். இங்க வச்சிருந்தா அவ்வளவுதான். நல்ல வேளை ஒரு விதத்துல உங்க அம்மா செக் வாங்கி கிழிச்சு போட்டதும் நல்லதா போயிடுச்சு. அவங்க வாங்கியிருந்தாங்கன்னு வைங்களேன், பணம் நம்ம கைக்கே வந்திருக்காது. எங்க அதுவும் இல்லாம அவங்க சொன்னதை விட நான் கூடவே பணம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போவாது யாருமே புரிஞ்சுக்கோங்க. இருங்க வந்துடுறேன். மா ஏய் மா என்னடா என்னாச்சு? தாத்தா வெயிட் பண்ணுங்க சொல்றேன். என்னடா அம்மா ஆசீர்வாதம் பண்ணுமா. என்ன நல்லா இருப்பா. அம்மா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர போதுமா. ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த சந்தோஷமான விஷயத்த நீயே உன் வாயால சொல்லு. அண்ணா சொல்லுண்ண, சஸ்பென்ஸ் வைக்காத. அம்மா இன்னைக்கு காலையில ஐயா எங்க புறப்பட்டு போனாரு? நீ எங்கப்பா போவ? எப்பவும் போல இன்டர்வியூ தான் போயிருப்ப. ஆ, ஆ, ஆ. அப்படின்னா உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? யா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. கடவுளே, என் குடும்பத்தை காப்பாத்திட்டேன். ஆமாமா அதேதாம்மா. இனிமே நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாமா. நான் போய் இந்த விஷயத்தை அண்ணகிட்ட சொல்றேன். நீங்களும் வாங்க. அண்ணே சரி, நித்யா நீ போய் சக்கரை எடுத்துட்டு வா. அண்ணே 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 என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரா, நல்லா இருப்படா நீ. என்ன அண்ணே, என்னாச்சு? உன் வாய் முகத்தை பழிச்சிடுச்சுனே. எனக்கு பெரிய கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் ரசீனோ. தேங்க்ஸ் அண்ணே. ரொம்ப சந்தோஷம்டா. பெருமையா இருக்குடா. சூப்பர் சித்தப்பா. தேங்க்யூடா குட்டி. அண்ணி இனிமே நான் செலவுக்கு காசெல்லாம் கேட்க மாட்டேன். ஐசு குட்டியை நான் பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அம்மா அம்மா நித்யா என்ன வேணா படிக்கட்டுமா. பெரிய போஸ்டிங் போகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அண்ணே நீ வேலைக்கு போய் கஷ்டப்படுத்தலாம் போதும்ண்ணே. டாக்டர் சொன்ன மாதிரி நல்ல ரெஸ்டடு. ஒரு வருஷம் போகட்டும், உனக்கு உடம்பு முழுசா குணமாகட்டும். அதுக்கப்புறம் நீயே தனியா பிசினஸ் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னே. அண்ணே நீ எமல வச்ச நம்பிக்கைக்கு இப்பதானே பதில் கிடைச்சிருக்க. டேய், நேர்மையா இருக்கிறவங்களுக்கு வெற்றி தள்ளி போகலாம், ஆனா யாரும் அதை தடுத்துட முடியாது. நீ சொன்னல அது உண்மையாயிடுச்சுண்ணே.